எந்த மியூசிக் டைரக்டரும் இல்லாமல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அழகாக வந்து கூவுற அந்த குயில் சத்தத்தையும் குருவி சத்தத்தையும் வந்து கேட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் அந்த சத்தத்தை நீங்களும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். 6 to 7 செவ்வாய் கோரையில் பண்ணும்போதே நமக்கு இவ்வளோ மனசு அமைதியாக இருந்தா 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை பண்ணும்போது எவ்வளவு மனசு அமைதியாக இருக்கும்னு பாருங்க. நம்ம குப்பையை வந்து எடுக்கிற தூய்மை பணியாளர்கள் வரமாட்டாங்க, அந்த நேரத்தில் பால்காரர் வரமாட்டாங்க, பேப்பர்காரங்க வரமாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளோட கணவரோ குழந்தைங்களோ வந்து எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு அழகா வந்து பூஜை பண்ணலாம். நம்ம மனசுல இருக்க வேண்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கே நமக்கு வந்து நேரம் சரியா போயிடும். பூஜையில வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்டாக வந்து விளக்கேற்றும் போது தான் பால்கார் வந்து மணி அடிப்பாரு, அதுக்கப்புறம் வந்து பேப்பர்காரங்க வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றலான்னு கொள்ளக்கதவை அடைப்போம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை அள்ளுறதுக்காக வண்டி வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குப்பையை வந்து கரெக்டாக வந்து கொட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் தடை இல்லாமல் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா காலை நேரம் 5 to 6 நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த விஷயத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு தான், செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தோடு கூடிய செவ்வாய்க்கிழமை, அப்ப ஸ்பெஷல் தான் முருகனுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க முருகன் வேலுக்கும் சிலைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். திருமஞ்சனம், மஞ்சள், விபூதி, சந்தனம், பன்னீர், இதனால வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரங்கிறத நான் மறந்துட்டேன். வெற்றிலை தீபம் போடணும், அது மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. செவ்வாய்க்கிழமையோட வரதுனால நல்லபடியா வந்து அபிஷேகமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகமும் நான் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. முருகனுடைய பக்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் வந்து ஒரு முருக பக்தர் தான். முருக பக்தர்னு சொல்றதை விட முருகன் வந்து நான் வந்து பக்தி செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட வந்திருக்காரு, அது எனக்கே தெரியாம நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் உண்மை. சிறுவாபுரி பதிகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பதிகத்தை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் முருகன் மேல வந்து ஒரு ஈடுபாடே எனக்கு வந்தது. சிறுவாபுரி கோவிலுக்காக இப்போ உண்டியல்ல வந்து பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அது நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நாளைக்கு வந்து அக்ஷய திருதியை வருது இல்லைங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்னைக்கு வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன், காலையிலேயே வந்து கொடுத்துட்டேன். அது என்ன பதிவு அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு ஆபரணத்தை நாடாம ஆன்மீகத்தை நாடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க இதுலயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஏன் அதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ பதிவுல கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தங்கம் வாங்கணும், தங்கம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்ம கிட்ட பணம் இருக்கறனால நம்ம வந்து ஓரளவு வந்து சேர்க்கணும் விரும்புறோம். ஆனா வந்து பணமே இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஏங்குற அளவுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லக்கூடாது. அக்ஷய திருதியை மட்டும் இல்லை, எப்ப நம்ம கிட்ட காசு இருக்கோ அப்ப நம்ம வாங்கணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான வழிமுறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள்ல வாங்குங்க, இந்த நாள்ல இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள நமக்கு வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு சமம் தான். இப்போ நான் வந்து பூஜை வீடியோவை நான் போட்டேனாலும் அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வர்ற வெள்ளிக்கிழமையில இல்லை வர செவ்வாய்க்கிழமையில நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அந்த பூஜையை வந்து பண்ணிக்கோங்க, கடவுள் வந்து ஏற்றுக்குவாரு அப்படின்னு. ஏன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தூய்மையான மனசை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து நம்ம வந்து விஷமத்தை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோதான் பூஜை பண்ணாலும் அந்த பூஜையோட பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. கடவுளும் நம்ம வைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டாரு, அதுதான் வந்து உண்மை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து தெரியும், இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து திடீர்னு தடைப்பட்டு போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு கர்மானால இருக்கும், இல்லை நமக்கே அறியாம நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அந்த நாள்ல வந்து நம்ம வந்து ஏத்துக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த தப்பை திருத்திக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசார வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்யணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உபாதைகள்னு ஒன்று, உடம்பு சரியாம போகலாம் திடீர்னு, இல்ல வந்து மாதவிடாய் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இறப்பு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த பூஜையை வந்து பண்ண முடியாம இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரிதான் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் மட்டும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த நாள்ல வந்து பண்ணலாம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அழகா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அஞ்சரை பெட்டியில காசு சேர்த்துட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு நகை கடைக்கு போவாங்க, ஆசாரி கிட்ட கொடுப்பாங்க, செய்ய சொல்லுவாங்க. நகை வந்து செஞ்சு அதை வாங்கி அதுக்கப்புறம் வந்து அது வாங்குறது கூட யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து வீடியோவில் 100 பவுன் 500 பவுன்லாம் காமிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து யாரும் காமிக்க மாட்டாங்க நகையை. அந்த நகையை வந்து எடுத்து பீரோவில் பத்திரமா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு கல்யாணம் காது குத்து அப்படிங்கும் போது அப்பாவோ இல்ல கணவன்மாரோ யாரா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கையை பிசைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த நகையை வந்து எடுத்து கொடுத்து இந்த மாதிரி போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்களுடைய அந்த கால பழக்கம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு பையில இருந்து அஞ்சரை பெட்டியில இருந்து எங்கெல்லாம் வந்து அவங்க வந்து சிறுவாட்டு காசுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து காசெல்லாம் சேர்ப்பாங்க. அந்த சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி அவங்க சிறுக சிறுக சேமிப்பாங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கட்டுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை கடையிலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி வச்சிருப்பாங்க, இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க, குழு கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைத்த கட்டி வாயை கட்டி சேர்த்த பணம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து சேர்த்த காசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமுமே சில பேர் வந்து நிறைய பேர் வச்சு அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுட்டு நீங்க வந்து உங்ககிட்ட இந்த வருஷம் என்ன இல்லையோ அதை வந்து மனசார கடவுள்கிட்ட கேளுங்க. அது நியாயமானதா இருக்கும் பட்சத்துல அடுத்த வருஷம் அக்ஷய திருதியைக்குள்ள நான் வந்து ஓரளவு ஒரு படி மேல இருக்கணும், இந்த நிலைமையில இருந்து ஒரு படி மேல இருக்கணும், இவங்கள விட நல்லா இருக்கணும் அவங்கள விட நல்லா இருக்கணும் மட்டும் தயவு செய்து கம்பேர் பண்ணி வேண்டிடாதீங்க. அது வந்து கடவுளுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டுங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டுங்க. இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே எங்களை மட்டும் எப்படி சோதிக்கிறேன்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து கஷ்டப்பட்டது, அவங்களோட வழிகள், அவங்களோட சுமைகள், அவங்க கடந்து வந்த பாதை எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற அவங்க நிலைமையை மட்டும் வச்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படியே காசு பணத்தோடவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற மன கஷ்டமுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றதுங்கிறது ஆன்மீகத்துல கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் தான் நான் நினைப்பேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து வேலை போனப்போ கூட ஏன் எனக்கு வேலை போச்சு, எனக்கு ஏன் தகுதி இல்லையா, எனக்கு வந்து திரும்ப நீ தான் அந்த வேலையை கொடுக்கணும், நல்ல வேலையா கொடுன்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு வேலை போயும். இன்ன வரைக்குமே நான் நம்பிட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல வழி எனக்கு பிறக்கும், என் படிப்புக்கும் என் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதுக்காக வந்து இவங்கெல்லாம் வேலையில செய்யறாங்கல்ல, இவங்கெல்லாம் பண்றாங்கல்ல, எனக்கு ஏன் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கோவத்துல சண்டை போட்டாலுமே அடுத்த நிமிஷம் வந்து அதுக்காக வந்து கடவுள்கிட்ட போய் நான் வந்து மன்னிப்பும் கேட்பேன். கேட்டுட்டு எனக்கு வந்து நல்லபடியா எனக்கு செஞ்சு கொடுங்க, நான் பேசினது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் வந்து கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கோவத்துல வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து நம்ம விட்டுரும். அது வந்து பாத்தீங்கன்னா நான் கடவுள்கிட்ட தான் நிறைய வந்து சொல்லுவேன், மனுஷங்கள்ட்ட வந்து நான் ஷேர் பண்றது கிடையாது. கடவுள்கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்ப வந்து மண்டையில உரைக்கிற மாதிரி பொறுமையா இரு, நான் அவசரப்படாத, நான் எல்லாம் நல்லதே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமாயிரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு யாரும் வந்து தங்கம் வந்து இவ்வளவு ரேட் ஆகுது வாங்க முடியல அப்படிங்கிற மனக்குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு அந்த குசேலன் மாதிரியும் அந்த குபேரன் மாதிரியும் நம்மளும் போய் கடவுள்கிட்ட வந்து நம்ம செல்வங்கள் வந்து நிலையா இருக்கணும், இழந்த செல்வங்கள்லாம் கிடைக்கணும், இருக்கிற செல்வம் வந்து கைவிட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கிட்டு மனசு நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்துல வந்து எப்பவுமே பெருகணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நாள்ல நல்லபடியா வேண்டிக்கோங்க. அந்த முருகப்பெருமான் அருளோட இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில இந்த பதிவை வந்து கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலை தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குற உங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முருகனுக்கு அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்க குலதெய்வத்தை வந்து நல்லபடியா வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வேண்டிக்கோங்க. இந்த அக்ஷய திருதிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோவுக்கு எண்டு ஸ்கிரீன்லயும் வந்து நான் சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்லயும் கொடுக்குறேன். நான் எப்படி சேமிக்கிறேங்கிறதையும் நான் போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.